வெல்கம் டு தமிழ் வீரியல் 12ஆம் வகுப்பு தாவரவியல் பாடம் 1. நம்ம இன்னைக்கு லெசன்ல அடுத்து பார்க்க போறது சூலக முடியில் மகரந்த துகள். இப்ப சூலக முடியில மகரந்த துகள் விழுந்த உடனே என்ன ஆகும், அது முளைக்க ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்கோம். சோ அதே தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வரும். இந்த பேராவில அதை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் இதை நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சூலக முடியில விழக்கூடிய எல்லா மகரந்த துகளுமே என்ன பண்றது கிடையாது, முளைக்கிறது கிடையாது. ஓகேவா? ஏன்னா அதுங்க என்ன பண்ணும், அயல் மகரந்த சேர்க்கைக்காக அந்த மாதிரி எல்லாம் பண்ணும் அப்படின்னு படிச்சிருக்கோம். இங்க பாருங்க, இயற்கையில் பல்வேறு வகையான மகரந்த துகள்கள் ஏற்கும் இயல்புடைய சூலக முடியில் ஏற்கும் பரப்பில் விழுகின்றன. அதாவது சூலக முடியில போய் எங்க விழும், இப்ப இதான் சூலக முடினா இந்த இடத்துல, இதுதான் அந்த ஏற்கும் பரப்பு. ஓகேவா? ஆனால் அவை அனைத்தும் முளைப்பதில்லை. எல்லாமே முளைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கருவுறுதலும் நடைபெறுவதில்லை. சூலக முடியின் ஏற்பரப்பு மகரந்த துகள்களை ஏற்கிறது. சூலக முடியோடு இணக்கமான மகரந்த துகளாக இருப்பின் அவை முளைத்து மகரந்த குழாயை உருவாக்குகின்றன. இணக்கமான மகரந்த துகள் என்ன அர்த்தம், சேம் ஸ்பீஷியஸா இருக்கலாம், ஒரே சேம் தாவரமா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது முளைக்கும். வேற ஒரு தாவரத்திலிருந்து வரும்போது அது என்ன பண்ணாது, முளைக்க விடுறது கிடையாது. இதற்கு ஈரக சூலக முடியில் காணப்படும் சூலகமுடி பாய்மமும் வறண்ட சூலகமுடியில் காணப்படும் மெல்லிய உரையும் காரணமா உள்ளன. அதாவது ஒரு சூலக முடியில போயிட்டு மகரத்துக்கள் விழுந்த உடனே எப்படி முளைக்கும்னா, அப்ப அந்த சூலகமுடி எப்படி இருக்கணும், வெட்டா இருக்கணும், ஈரமா இருக்கணும். அப்பதான் என்ன பண்ணும், அந்த மகரத்துகள் அந்த தண்ணியை உறிஞ்சி அந்த போலன் டியூபை ஃபார்மேஷன் பண்ண அதை முளைக்கும். இவை இரண்டும் சூலக முடிக்கும் மகரந்துகளுக்கும் இடையே நிகழும் புரத வினைகளை அங்கீகரித்தோ நிராகரித்தோ இணையொத்த மற்றும் இணை ஒவ்வாத மகரந்துகளை முடிவு செய்கின்றன. அதாவது அது எப்படி இருக்கலாம், இப்ப மாங்காய் எடுத்துக்கோங்க, எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. அப்போ ஒரு ஒட்டு மரத்தோட போலன் கிரெயின்ஸ் போயிட்டு ஒரு குண்டு மாங்காத்துல விழுந்துச்சுன்னா கண்டிப்பா அது முளைக்கும். ஏன்னா அது மாங்காய் வெரைட்டி தான், எல்லாமே சேமா இருக்கு. அதுவே மாமரம் போயிட்டு பப்பாளி மரத்துல விழுந்துச்சுன்னா முளைக்காது. அதான் இங்க சொல்றாங்க. வெவ்வேறு சிற்றினமா இருக்கலாம் அல்லது ஒரே சிற்றினமா இருக்கலாம். அதை என்ன சொல்றாங்க, பால் சார்ந்த ஒவ்வாமை அப்படின்னு சொல்றாங்க. ஒரே சிற்றினத்துக்குள்ள நடந்துச்சுன்னா அதை என்ன சொல்றாங்க, பால் சார்ந்த ஒவ்வாமை இல்ல தன் ஒவ்வாமை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மகரந்த துகள் சூலக முடியில் விழுந்தவுடன் கண்களுக்கு புலப்படக்கூடிய முதல் மாற்றம் மகரந்த துகள் நீரேற்றம் அடைவதாகும். அதாவது சூலக முடியில அந்த ஈரத்தன்மை இருக்கும், அந்த ஈரத்தை அது உறிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், மகரந்த துகள் முளைக்கும். மகரந்த துகள் முளைக்கும் போது என்ன செய்யும், அந்த மகரந்த குழாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த மகரந்த குழாயோட வளர்ச்சி எங்க மட்டும்தான் நடக்கும்னா அதோட நுனியில மட்டும்தான் நடக்கும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஏன் நுனியில மட்டும் நடக்குதுன்னா, அந்த நுனியில பாத்தீங்கன்னா கேப் பிளாக் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும். அந்த மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது ஒரு அரை வட்ட நிலா மாதிரி தெரியும். அந்த கேப் பிளாக் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மகரந்த குழாய் வளரும். கேப் பிளாக் மறைஞ்சு போச்சுன்னா மகரந்த குழாயோட வளர்ச்சி என்ன செஞ்சிடும், அங்க நின்று போயிடும். இந்த கேப் பிளாக் உங்களுக்கு 1 மார்க்லயோ 2 மார்க்லயோ கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா, மகரந்த குழாயின் புறப்போடி நுனிப்பகுதி அரை வட்ட வடிவில் ஒளி ஊடுருவும் பகுதியாக காணப்படுகிறது. அந்த பகுதிக்கு பேரு கேப்லாக்னு சொல்றாங்க. அந்த நுண்ணோக்கியில மட்டும்தான் நம்மளால அதை பார்க்க முடியும். அடுத்து பாருங்க, சூலக தண்டில் மகரந்த புழல். அதாவது சூலக தண்டுங்கிறது என்னது, இங்க வரையறம் பாருங்க. இதுதான் சூலக தண்டு. இந்த குழாய் மாதிரி இருக்கு இல்லையா, நீட்டா பைப் மாதிரி வரைஞ்சிருக்கல, அதுதான் சூலக தண்டு. இப்ப இதுக்குள்ளதான் என்ன செய்யணும், அந்த மகரந்த குழல் வளரணும். இந்த சூலக தண்டுல மகரந்த குழல் எப்படி வளர்ந்து இந்த கருப்பையை ரீச் பண்ண போகுது, இந்த இடத்துக்கு எப்படி வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுல பாருங்க, சூலகத்தண்டின் வகைகள் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, உள்ளீடற்ற அல்லது திறந்த சூலகத்தண்டு, திட அல்லது மூடிய சூலகத்தண்டு, பாதி திட அல்லது பாதி மூடிய சூலகத்தண்டு. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, திறந்த சூலகத்தண்டு, மூடிய சூலகத்தண்டு, பாதி மூடிய சூலகத்தண்டு. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இங்க வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்ப கவனிங்க, நான் உங்களுக்கு இங்க ஒரு 3 படம் வரைஞ்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா திறந்த சூலகத்தண்டு, 2வதா வரைஞ்சிருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட், இது 2வது, இது 3வது. சோ ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருக்கிறது திறந்த சூலகத்தண்டு, 2வதா இருக்கிறது மூடிய சூலகத்தண்டு, 3வதா இருக்கிறது பாதி மூடிய சூலகத்தண்டு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா, இந்த சூலகத்தண்டுல அந்த மகரந்த துகள் எப்படி வளரும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தை சுரப்பு செல்கள், அதாவது ஊடு கடத்து திசு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட்ல பாருங்க, திறந்த சூலகத்தண்டுல மகரந்த துகள் விழுந்த உடனே அது வளர ஆரம்பிக்குமா. அதுல பாருங்க, நடுவுல பாத்தீங்கன்னா எம்டி பிளேஸா இருக்கு. அது மட்டும் கடகடன்னு யாரோட தொந்தரவும் இல்லாம வளர்ந்து வருது. சிகப்பு கலரா கோடு போட்டிருக்கிறது சூலகத்தண்டு, நீல கலரா கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அது பாத்தீங்கன்னா அந்த சுரப்பு செல்கள், அதாவது ஊடு கடத்து திசு. அந்த ஊடு கடத்து திசு எங்க இருக்கு, அந்த சூலகத்தண்டோட ஒட்டி இருக்கு, நடுவுல எம்டி பிளேஸ் இருக்கு. அதனால எந்த வித இடையூறும் இல்லாம மகரந்த துகள் நீட்டா வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த சுரப்பு செல்கள் என்ன பண்ணும், அந்த மகரந்த குழல் வளர்றதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை சப்ளை பண்ணும். இதுதான் திறந்த சூலகத்தண்டு. 2வது பாத்தீங்கன்னா மூடிய சூலகத்தண்டுல அந்த சுரப்பு செல்கள் பாத்தீங்கன்னா செல்லு ஃபுல்லா மூடி இருக்கு, சூலகத்தண்டு ஃபுல்லா மூடி இருக்கு. அப்ப இதுல விழக்கூடிய மகரந்தத்துகள் வளர்றது கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம். அப்ப அது எப்படி வளரும் பாருங்க, இந்த செல்லை உடைச்சுக்கிட்டு, இல்லைன்னா செல்லுக்கு நடுவுல உள்ள கேப் வழியா எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ, வரையறா எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அது வழியா பூந்து கஷ்டப்பட்டு வரணும். கஷ்டப்பட்டு எங்க வரணும், அந்த உட்கருவுக்கு வரணும். இதுதான் பாத்தீங்கன்னா மூடிய சூலகத்தண்டு.
மூணாவது பாருங்க, பாதி மூடிய சுலகத்தண்டுல இதுல விடக்கூடிய மகரந்த துகள் ஃபர்ஸ்ட் பாருங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு செல்லுக்குள்ள எல்லாம் பூந்து வருது. அப்புறம் ஒண்ணுமே இல்ல, ஃப்ரீயா வந்துட்டு இருக்கு. அப்புறம் மறுபடி செல்லு வருது, செல்லுக்குள்ள பூந்து வருது. அப்புறம் மறுபடி ஃப்ரீயா இருக்கு. அப்புறம் மறுபடி செல்லுக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடத்துல சுரப்பு செல்கள் இருக்கும், ஒரு இடத்துல சுரப்பு செல்கள் இருக்காது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் பாதி மூடிய சுலகத்தண்டு. இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப தியரி பார்க்கலாம் வாங்க. இப்ப தியரிய பாருங்க. உள்ளீடற்ற அல்லது திறந்த சுலகத்தண்டு. திறந்த சுலகத்தண்டா என்ன அர்த்தம்? அந்த சுரப்பு செல்கள் வந்து சுலகத்தண்டோட ஓரத்துல ஒட்டி இருக்கு. அதை ஒட்டிக்கிட்டே என்ன பண்ணிடும்? அதுல இருந்து நியூட்ரியன்ஸை எடுத்துட்டு கடன் வளர்ந்துரும். பொதுவாக இவ்வகை சூலகத்தண்டு ஒரு விதை இலை தாவரங்களில் காணப்படுகிறது. இதை பார்த்துக்கணும். அந்த திறந்த சூலகத்தண்டு எங்க இருக்கும்னா ஒரு விதை இலை தாவரத்துல. இதில் ஒரு உள்ளீடற்ற கால்வாய், கால்வாய்னா நடுவுல வந்து ஒரு எம்டி பிளேஸ் மாதிரி இருந்துச்சுல, அதுல தானே வளர்ந்துச்சு அது. சூலக முடியிலிருந்து சூலகத்தண்டின் அடிவரை காணப்படுகிறது. மேல ஆரம்பிச்சு கீழே வரைக்கும். அக்கால்வாய் ஒரு வரிசை சுரப்பு செல்களால் சூழப்பட்டுள்ளது. அந்த சுரப்பு செல்கள் எப்படி இருக்கு? வழவழப்பா இருக்கு. அது ஒரு மியூசிலேஜ், அதாவது குழகுழப்பான ஒரு பொருளை வந்து சுரக்குது. மகரந்த குழாய் சூலகத்தண்டு கால்வாயை ஒட்டிய செல்களின் பரப்பில் வளர்ந்து செல்கிறது. கால்வாயினுள் நிரப்பப்பட்ட சிறப்பு பொருட்கள், அந்த சிறப்பு பொருள் என்ன பண்ணுது? வளரும் மகரந்த குழலுக்கு உணவா இருக்கு. சூலகத்தண்டுக்கும் மகரந்த குழாய்க்கும் இடையே ஏற்படும் ஒவ்வாமை வினைகளை கட்டுப்படுத்தும் காரணியாகவும் செயல்படுகிறது. அந்த சுரப்பு செல்கள்ல என்னென்னலாம் இருக்கு பாருங்க. கார்போஹைட்ரேட், கொழுப்பு, எஸ்டரேஸ், அமில பாஸ்பேட்டேஸ் போன்ற நொதிகளையும் ஒவ்வும் தன்மையை கட்டுப்படுத்தும் புரதங்களையும் கொண்டுள்ளது. இப்ப அடுத்து பாருங்க, மூடிய சூலகத்தண்டு தான் என்ன சொன்னோம்? நமக்கு அந்த நீல கலர்ல வரைஞ்சு காமிச்சோம் இல்லையா? அது வந்து அந்த சூலகத்தண்டு ஃபுல்லாவே அடைச்சிட்டு இருந்தது. பொதுவாக இவ்வகை சூலகத்தண்டு எங்க காணப்படுது? இருவிதை இலை தாவரங்கள்ல. திறந்த சூலகத்தண்டு எங்க இருக்கு? ஒரு விதை இலையில இருக்கு. அடுத்து வாங்க, இது சூலகத்தண்டின் மையப்பகுதி. நீண்ட சிறப்பு வாய்ந்த செல்கள் கற்றையாக அமைந்துள்ளன. அந்த ஊடு கடத்தும் திசு வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. இத்திசு திறந்த சூலகத்தண்டில் காணப்படும் சூழ்ந்தமைந்த சுரப்பு செல்களுக்கு சமமானவை மற்றும் அதே செயலை செய்கின்றன. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த திறந்த சூலகத்தண்டுல உள்ள சிறப்பு செல்கள் என்ன வேலை செஞ்சதோ அதே தான் இதுலயும் செய்யும் மற்றும் அதே செயலை செய்கின்றன. மகரந்த குழாய் இந்த ஊடுகடத்து செல்களுக்கு இடையே உள்ள செல் இடைவெளிகளின் வழியே வளர்ந்து போகுது. வளர்ந்து காமிச்சுல. ஓகே, அடுத்தது பாருங்க, பாதி அல்லது பாதி மூடிய சூலகத்தண்டு. அந்த ஃபர்ஸ்டும் செகண்டும் கலந்த மாதிரி இருக்கிறதா யாருன்னா அந்த மூணாவது டைப். ஊடுகடத்து திசுவின் இயல்பு பற்றி வேறுபட்ட கருத்துகள் உள்ளன. ஒரு சில ஆய்வாளர்கள் இது திடவகை சூலகத்தண்டில் மட்டும் காணப்படுகிறது. அந்த ஊடுகடத்தும் திசு பத்தி ஒவ்வொரு சயின்டிஸ்டும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க என்றும் கருதுகிறார்கள். வேறு சிலர் உள்ளீடற்ற சூலகத்தண்டில் காணப்படும் சிறப்பு வகை அடுக்கு செல்களையும் ஊடுகடத்து திசு என்று கருதுகின்றனர்.